கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவோ அறிகிறோமோ அந்த அறிதல் உங்களை வித்தியாசமாக உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அறிதல்னா என்ன? அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். அறிதல் என்றால் என்ன? சொல்லுகிறேன், கேளுங்கள். பிரைஸ் காட். இயற்கைக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு வல்லமை இருக்கிறது. அதை அறிவது தான் அறிதல் ஆகும். அது கண்ணுக்கு தெரியாது. உங்களை சுற்றி என்ன இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, உங்களுக்கு சுற்றி என்ன இருக்கு? காற்று யார் சொன்னது? ஓ காட். ஏன் சிஸ்டர் நீங்கள் பின்னால் போனீங்க? ஐயோ, தலை குடிஞ்சிட்டீங்களே. காற்று எங்க இருக்கு? நீங்கள் உணர காற்று இருக்கிறது என்கிறதை அறிகிறீர்கள் அல்லவா? அதுதான் அறிதல். கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையில் ஆற்றல் இருக்கிறது. அதை அறிந்தால் உங்கள் சார்பாக வேலை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, காற்று இருக்கு. காற்றுல என்ன இருக்கு? காற்றுக்குள் என்ன இருக்கு? காற்றுக்குள் என்ன இருக்கு? கண்ணுக்கு தெரியாத வாயுகள் இருக்கு. கேஸ் இருக்கு. எங்க கேஸ்? எங்க ஸ்மெல் தெரியும்? சிலிண்டர் கேஸ் ஸ்மெல் தெரியுமே. எங்க கேஸ் வாடகை அடிக்கலையே. அந்த வாயுடைய வாசனையே இல்லாமல் இருக்க. வாசனை உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காற்று இருக்கிறது, காற்றுக்குள்ளே வாயுகளும் இருக்கிறது. நிறமற்ற, மனமற்ற, சுவையற்ற, பிரைஸ் காட், நைட்ரஜன் 78% அதில் இருக்கு. 78% இருக்கு. ஒரு காற்றுக்குள்ளே 78% நைட்ரஜன் உள்ள இருக்குங்கிறது நமக்கு புலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் காட். அதை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அதான் அறிதல். கடவுளுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அறிதல். அதுதான் நகோமி கண்டுபிடிச்சிட்டாங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று அறிஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் வேலை செய்யுது. காற்றுக்குள்ள இப்படிப்பட்ட வாயுலாம் இருக்குன்னு சொல்லி 17ஆம் நூற்றாண்டு 1772 கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஹேண்டில் டேனியல் ரதர்ஃபோர்ட் என்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னால கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச பிறகு தான் இது இருக்குதுன்னு தெரியுது. ஆகவே நான் சொல்லுகிறேன், கண்டுபிடித்த பின்பு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நபர் போல உங்களுக்காக செயல்பட, வேலை செய்ய உங்கள் பின்னாலே தொடருகிறது. என்ன பாஸ்டர், ஆக்சிஜன் தான் இருக்கு, நீங்க இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. ஆக்சிஜனும் இருக்கு, 21% இருக்கு. ஸ்தோத்திரம். ஆர்கன் 1% இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு. 4 வாயுகள் எங்களை சுற்றிலையும் இருக்கு. காற்றும் இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியல, அறிவுக்கு தெரியல, புலப்படலை. ஆனால் இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் அறிதல். இங்க எதுக்கு வாரீங்க? பிரைஸ் காட். அறிந்து கொள்வதற்காக வருகிறீங்க. கரங்களை தட்டி கதரை சோதரம் அனுபவம். பிரைஸ் காட். எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிகிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். Glory to God.